ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தில் ஃபஸ்ட் யூனிட் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை பற்றிய மைண்ட் மேப் பார்க்கலாம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஹவு மெனி டைப்ஸ் உங்களுக்கு தெரியும். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தம் 4 இருக்குது. சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, அது 3 இருக்குது. நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதை மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 4. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஒன் ஃபங்க்ஷன் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஒன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு onto function. next into function. so இதுதான் நம்மளுக்கு 4 types of functions. இப்போ இதனுடைய definition. okay, one function, onto function, into function, many one function. so one function, distinct element has distinct image. so இதுக்கு distinct element க்கு image எப்படி இருக்கும்? distinct image-ஆ இருக்கும். so one function படி இது distinct element has distinct image. so இப்போ next many one functions. many one functionsனா நம்மளுக்கு 2 or more element same images, அதுதான் நம்மளுக்கு many one function. 2 or more element என்னது சேம் இமேஜ். நம்மளுக்கு வந்து ஒன்ல டிஸ்டின்ட் இமேஜ், டிஸ்டின்ட் எலமெண்ட். இங்கே 2 or more எலமெண்ட் சேம் இமேஜ். அதே நேரத்தில் ஒன் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு f of a1 ஈக்குவல் டு f of a2 இருந்துச்சுன்னா then implies a1 equal to a2 இருக்கும். so okay, இது வந்து many one function னா 2 or more element has same images இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு onto function definition படி நம்மளுக்கு range of f equal to codomain of f. range of f equal to codomain of f. இல்லைனா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு பியாக இருக்கும். range of f equal to பியாக இருக்கலாம், இல்லைனா codomain of f. எல்லாமே சேம் தான். இதுதான் என்னது? onto function. நெக்ஸ்ட் into ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் நாட் ontoவாக இருக்கும். நம்மளுக்கு இன்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நாட் ontoவாக இருந்துச்சுன்னா அது என்னது? இன்ட்டு ஃபங்க்ஷன். அப்படி இல்லைங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைன். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடொமைன். ஸோ இதுதான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ள மைண்ட் மேப். ஓகே, இதில் நம்ம onto ஃபங்க்ஷன், இங்கே நம்மளுக்கு onto ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த onto ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சர்ஜெக்ஷன். அண்ட் ஒன் அண்ட் onto இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லலாம்? பைஜெக்ஷன்.
ஸோ இதுதான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மைண்ட் மேப். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு டெஃபினிஷனும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மார்க்குக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.